வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி சமீபத்தில் திரையரங்குகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் தான் இந்த வாழை அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர்களோ நடிகைகளோ யாரும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கு. இதுக்கு காரணம் இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணப்பட்டது தான். ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர் சிவனைந்தன் அப்படின்ற அந்த பையன், அவன் கூட இருக்கிற அந்த நண்பராக நடிச்சிருக்கிற அந்த பையன், இவங்க எல்லாருமே உண்மையிலேயே அந்த கிராமத்தில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க பசங்க தான். இவங்களையெல்லாம் வச்சு தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் இந்த படம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் ரொம்பவும் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தரமாக இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிவனைந்தன் அப்படின்ற கேரக்டர், அந்த கேரக்டர் அவனுடைய அக்காவுடைய காதலர்கிட்ட ஒரு மருதாணியை கொடுத்துட்டு, அக்கா உங்கள்கிட்ட மருதாணி கொடுக்க சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கூடவே சேர்த்து இது எங்கள் அப்பாவுடைய ஞாபகமாக நான் வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று அந்த அவங்க அக்காவுடைய காதலன்ட்ட அந்த சிவனைந்தன் அப்படின்ற கேரக்டர் தருவார். தரும்பொழுது அந்த பேட்ச் என்ன இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கம்யூனிஸ்ட் சிம்பிள் போட்டிருக்கிற ஒரு பேட்ச் இருக்கும். அந்த பேட்சை அந்த காதலன் வச்சுக்கிட்டு அந்த காதலையும் சரி அந்த பேட்சையும் சரி ரெண்டுத்துமே ஒரு காதலோட ஃபீல் பண்ணுற அந்த காட்சி அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு தரமான சினிமாடா அப்படின்னு சொல்லி என்னை ஃபீல் பண்ண வச்சு. ஸோ அடுத்ததாக இன்னொரு காட்சி அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவன் சிவனைந்தனுடைய அக்கா அப்படின்றவங்க இறந்துருப்பாங்க. அவங்க இறந்துட்டு அவங்க அந்த லாரிக்கு கீழே மாட்டிக்கிட்டு அவங்களோட கைகள் மட்டும் வெளியில் நீட்டி இப்படி காமிப்பாங்க. அப்போது அந்த பெண்ணுடைய காதலன் அப்படின்றவர் அங்கே வெளியில் இருந்து அந்த கையை மட்டும் பார்த்துட்டு அந்த கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறது, அதன் பிறகு அப்படியே அந்த லாரிக்கு கீழே அவரே உள்ளே போயிடுறது, அந்த லாரி அவர் மேலேயும் சாயறது அப்படிங்கிறது உண்மையிலே இப்படியெல்லாம் ஒரு காட்சி ரொம்பவும் பதற்றமாகவும் இருந்துச்சு பார்க்கும்பொழுது. இப்படி ஒரு காட்சிகள்லாம் சினிமாவில் இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சுது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான அரசியல் பேசியிருக்கு, மக்கள்கிட்ட எந்த மாதிரியான அரசியல் தாட்ஸை விதைச்சிருக்கு அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு படத்தை நம்ம பார்த்தோம், ஃபீல் பண்ணோம், அழுதோம் அப்படிங்கிறதோட இந்த படம் முடியக்கூடாது. இந்த படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதோடைய அரசியலை பேச வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன காரணம், ஏன் இந்த படம் அரசியலை பேசணும் அப்படின்னா, படத்தில் காண்பிக்கப்படுற அந்த மக்கள் படுற கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இந்த சமூகத்தால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வறுமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி செயற்கையாக ஒரு சமூக ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாலே அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான அரசியல், ஸோ இவர்களுடைய வறுமைக்கான காரணம், இது எல்லாமே இந்த படத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல மனிதர் இருக்காரு, அந்த நல்ல மனிதர் வாழ்ந்து முடிச்சுட்டு அவருடைய இறப்பு அப்படிங்கிறது வயதானதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா, நம்ம போயிட்டு அவரை பார்த்து அழுது ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நல்லவர் இறந்துட்டாரு அப்படின்றதோட முடிச்சுக்கலாம். பட் அதே மனிதர், ஒரு நல்ல மனிதரை யாரோ ஒருத்தவங்க கொலை செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் யார் கொன்னவன், அப்போ இவர் கொலை பண்ணப்பட்டதுக்கான நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் செயற்கையாக ஒரு விஷயம் நடக்குது, செயற்கையாக ஒரு வறுமையை ஒரு மக்களுக்கு நம்ம தந்திருக்கோம் அப்படின்னா இதற்கான காரணம் என்ன, இவர்கள் ஏன் இப்படி ஒரு கூலி ஆட்களாக இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படின்றத இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த படம் அரசியல் பேச வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துடுச்சு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா நாம் அழறதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நாம் அழலாம், அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணுறதோட நம்ம முடிச்சுக்கலாம். பட் ஒரு ஊரை யாரோ ஒரு குரூப் கொளுத்தி விட்டுறாங்க, அதனால் நிறைய அங்கே இறப்புகள் நிகழ்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போராடுவோம் இல்லைங்களா. யார் கொளுத்துனாங்க, எப்படி இந்த கிராமம் எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதுக்கான நீதி வேணும் அப்படின்னு போராடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காண்பிக்கப்படுற இந்த கஷ்டங்கள், இந்த மக்கள் படுற துயரங்கள் எல்லாமே இந்த சமூகத்தால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்க செயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதுக்கான புரட்சி இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் அரசியல் பேச வேண்டிய தருணத்தில் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக அரசியலை பேசியிருக்க வேண்டும். அப்படி அரசியலை இந்த படம் பேசல அப்படின்னா இந்த படம் அதோடைய முக்கியமான ஒரு கடமையை தவறி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த படம் என்ன அரசியலை பேசியிருக்கு, அரசியலை பேசியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த படத்தை ஒரு 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இது முதல்ல இந்த சிவனைந்தன் அப்படின்ற இந்த சிறுவனுடைய பள்ளியில் நடக்கிற அந்த விஷயங்கள், அதாவது ஸ்கூலில் அவனுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்கூலில் அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ட்ராக்காக எடுத்துக்கலாம். செகண்டாக அவனுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன,
அங்கே வந்து அவன் எதுக்காக கஷ்டப்படுறான், அங்கே என்ன விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறான், அந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அது ஒரு ட்ராக்காக எடுத்துக்கலாம். தேர்டாக வந்து இந்த ஊர் மக்கள் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இதில் இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கூலி வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு வியாபாரிக்கிட்ட வந்து அவங்க வந்து கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து சம்பளம் வந்து உயர்த்தி கேட்கறது, அவங்க எந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணுறாங்க, அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது 3வது ட்ராக்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு 3 பகுதிகளாக இந்த படத்தை நம்ம பிரிச்சுட்டு அதன் பிறகு என்ன அரசியலை இந்த படம் பேசியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிவனைந்தன் அப்படின்ற இந்த கேரக்டருடைய இந்த பள்ளி சமாச்சாரம், பள்ளியில் அந்த ஸ்கூலில் என்னென்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அதில் முக்கியமாக பூங்குடி அப்படிங்கிற ஒரு டீச்சர் கேரக்டரை வந்து இன்வால்வ் பண்ணி அதை தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்காங்க. அப்போது இந்த ஸ்கூல் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சிவனைந்தன் கேரக்டர் வந்து அங்கே எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டை பார்க்குறாரு, ஸ்கூல் வந்து அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன காமிச்சிருக்காங்க, இல்லை ஸ்கூல் லைஃப்பில் எந்த மாதிரியான அரசியலை வந்து பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே வந்து எந்த விதமான அரசியலும் வந்து அதில் பேசுனதாக நமக்கு வந்து எதுவும் தெரியல. அதாவது எந்த விதமான அரசியலும் இந்த ஸ்கூல் லைஃப் சம்மந்தமாக இருக்கும் பொழுது எதுவும் வந்து பேசப்படலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த பகுதி, இந்த ஸ்கூல் அப்படின்ற இந்த பகுதியும் இந்த பூங்குடி அப்படின்ற அந்த டீச்சருடைய கேரக்டர், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இந்த சிவனைந்தன் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து வீட்டில் பர்சனலாக அவன் படுற கஷ்டத்தில் இருந்து அவனுக்கு ரிலாக்ஸாக இருக்கிற, அவனுக்கு பிடிச்சமான ஒரு இடமா அந்த ஸ்கூலை வந்து காமிக்கிறாங்க. இந்த பயன்பாட்டிற்கு மட்டுமே இந்த பகுதியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளே கூட எப்படா ஸ்கூலை காட்டுவாங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு பர்சனல் லைஃப்பில் இவங்களோட வீட்டோடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற கஷ்டத்தை வந்து அழுத்தமாக காமிக்கிறதுனால எப்படா ஸ்கூலுக்கு போவோன்னு அந்த பையன் ஃபீல் பண்ணும்போது நம்மளும் வந்து எப்படா ஸ்கூலை காமிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இந்த படம் வந்து மேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு, இந்த பசங்க வந்து பண்ணுற அந்த காமெடி, இவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, திரும்ப அவங்களுக்குள்ள ஒரு அன்பாக இருக்கிறது, பூங்குடி அப்படின்ற அந்த டீச்சருடைய அந்த கேரக்டர் அவங்கள வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை காமிக்கிறது. கடைசியில் வந்து அதையும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மானிட்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கள் அம்மாவோட நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, எங்கள் அக்காவோட அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சிவனைந்தன் கேரக்டர் சொல்லும் பொழுது, ஸோ இந்த ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் ஒரு அழகியலுக்காகவும் இந்த ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல் லைஃப் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் அரசியல் வந்து பேசலாமா, பேசியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்து செகண்ட் ட்ராக், அதாவது இவனுடைய பர்சனல் லைஃப்பில் படுற கஷ்டம் என்ன அப்படின்னா, இவன் வந்து ஒரு சைல்டு லேபர். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன் வந்து லீவு நாட்களில் வந்து போயிட்டு வேலை செய்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கிறான். அப்படின்னும் பொழுது ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சர் வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதோ இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி, ஏன் வந்து பசங்களை வேலைக்கு அனுப்புகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த அரசியலை வந்து அங்கே முன்னெடுத்திருக்கலாம். பட் இந்த மாதிரி எந்த விதமான காட்சிகளும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த பூங்குடி டீச்சர் அப்படின்றவங்கள ரொம்ப பெருசாக காமிச்சிட்டே வரும் பொழுது அவங்களாவது அட்லீஸ்ட் வந்து இவன் எப்போது வந்து ஒரு வாழைக்குலை தூக்கிட்டு வரான், அதை பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியாவது காமிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அரசியலும் இந்த படம் வந்து பேசலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. படத்தோடைய செகண்ட் ட்ராக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனுடைய பர்சனல் லைஃப். ஸோ இதில் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து இவன் வந்து அனுபவிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இந்த வாழைக்குலையை வந்து இவன் வந்து தூக்கிட்டு போகிறான். இவன் வந்து லீவு நாட்களில் வந்து இவனுடைய விடுமுறை நாட்களில் வந்து இவங்க அம்மாவே இவனை வந்து கம்பல் பண்ணி வந்து அந்த வேலைக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த காய் சுமக்க போகிற வேலையிலேருந்து இவன் தப்பிக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறான். ஒரு தடவை வந்து காலில் வந்து முள்ளு குத்திக்கிட்டு இவனே வந்து குத்திக்கிட்டு ரத்தம் வர வச்சு தப்பிக்கிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப வந்து அது பண்ண முடியாத ஒரு வேலையை வந்து இவன் வந்து கஷ்டப்படுறான். பட் இதில் வந்து திரும்ப கம்பல் பண்ணி அனுப்புகிற அந்த கேரக்டர் யாராக இருக்காங்க இந்த பகுதியில் அப்படின்னா இவங்க அம்மா தான் வந்து இவனை வந்து அதிகபட்சமாக கம்பல் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வறுமையில் இருக்கிறதுனால அவங்க பிள்ளையை வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு டைலாக்ல வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, காசுக்காக நான் என் பிள்ளையை அனுப்பலை, அந்த பிள்ளை வந்து நாளைக்கு பிழைக்கணும் அப்படின்னா இன்றைக்கே நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சாதான் பழகுவான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர இந்த செகண்ட் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் பாலிடிக்ஸ் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா, பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுலேயும் வந்து இந்த சைல்டு லேபர் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு எதிர்ப்பான அரசியல் விஷயத்தை பாலிடிக்ஸை பேச வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு இருக்குது. ஸோ பட் அப்படி எந்த விதமான பாலிடிக்ஸ் ரீதியாக இப்போ ஒரு அரசியல் ரீதியாக ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அவங்க அம்மா அனுப்புறது வந்து தப்புன்றதை உரைக்கிற மாதிரி கூட எதுவேனும் காட்சிகள் ஏதாவது வச்சுருக்காங்களா, எதுவும் டைலாக்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா கேரக்டர் வந்து இந்த மாதிரி இந்த சிவனைந்தன் அப்படின்ற அந்த பையனை வந்து காய் சுமக்க அனுப்புறதே வந்து சரியான
ஒரு விஷயம் தான் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் வந்து ப்ளே ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து வறுமையில் இருக்கிறாங்க, அதனால வந்து அவங்க வந்து அப்படி அனுப்புறாங்க. அதனால இதை வந்து கொஷின் பண்றதுக்கான அந்த மனநிலையை வந்து பார்வையாளர்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமா தரல. அவன் போறான், கஷ்டப்படுறான், அவனுடைய கஷ்டங்களை இந்த பார்வையாளர்கள் வந்து உணர்றாங்க, அதன் மூலமாக கஷ்டப்படுறாங்க. இவ்வளோதான் இவங்களுக்கு வந்து தாட்ஸை வந்து இந்த படம் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்குது. அதை தவிர வந்து அவங்க அம்மா அனுப்புறதே வந்து ஒரு தவறு, இந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைய வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஆடியன்ஸுக்கும் வந்து எந்த விதமான கொஷின்ஸையும் அரைஸ் பண்ணலை. அதாவது அந்த பையன் படுற கஷ்டத்தை மட்டும்தான் இந்த ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக தேர்டாக பார்க்கும்பொழுது உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு புரட்சிகரமாக ஓரளவுக்கு புரட்சியை பேசிய ஒரு இடம் அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டு தான். இந்த ஊர் மக்களோட ஒரு இளைஞர் வந்து இருக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த கம்யூனிச சிந்தனைகள், கம்யூனிச சித்தாந்தங்கள் அவருக்குள்ளே இருக்கிறத வந்து காட்டுறாங்க. அவர் வந்து இந்த வியாபாரி கிட்ட, அதாவது இவங்க வந்து ஒரு முதலாளி கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வாழை குலையெல்லாம் இந்த லாரியில் போயிட்டு இவங்க வந்து லோடு ஏற்றுற வேலை இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து ஒரு கொலைக்கு வந்து ₹1 எங்களுக்கு வந்து சேர்த்து தரணும், நீங்கள் கூலியாக வந்து எங்களுக்கு சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த இளைஞரை காட்டுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்காக வந்து பேசுகிற மாதிரியான அந்த விஷயங்களை வந்து காட்டுறாங்க. அட்லாஸ்ட் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து வேலை செய்ய போன இடத்துல ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுது. அதுக்கு காரணம் வந்து அதுக்கு முன்னாடி சீன்லேயே வந்து காட்டுறாங்க. தனியாக வந்து வண்டி வேணும், அங்கே வந்து லோடெலாம் இறக்கிட்டு இந்த மக்கள் வந்து வர்றதுக்கு தனியாக ஒரு வண்டி வேணும்னு கேட்கும்போது அந்த வியாபாரி வந்து அதுக்கு மறுத்துடுறாரு. ஸோ இந்த லோடு ஏற்றிட்டு இந்த வாழைக்குளம் ஏரியா உட்காந்துட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய விபத்து வந்து நடக்குது. அந்த விபத்தில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 19 பேர் 20 பேர் வந்து ஒரே ஊரில் வந்து இறந்துடுறாங்க. இந்த பகுதியில் தான் ஓரளவுக்கு இங்கே மாரி செல்வராஜோடைய அந்த பாலிடிக்ஸ், அந்த அரசியல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்திருக்கு. அதாவது கம்யூனிச சித்தாந்தத்தோட பேசுகிற ஒரு இளைஞரை காட்டுறதே வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு ₹1 கூலி சேர்த்து தரதுல என்ன வருது அப்படின்னு அவர் கொஷின் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் வந்து அவர் வந்து அந்த வியாபாரிக்கிட்ட வந்து நேரடியாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சிட்டு கடைசியாக வந்து அந்த வியாபாரி வந்து ஒரு காசுக்காக ஒரு லாபத்துக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் கூட வச்சு தரல. அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன். அதாவது இந்த 3வது ட்ராக்ல இந்த ஊர் மக்கள் பொறுத்த வரைக்கும், இந்த உழைப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும், இந்த கூலி ஆட்களை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு லைனாக இருக்குது. பட் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஃபால்ட் என்ன அப்படின்னா, இந்த 3வதாக காமிச்சிருக்காரு இல்லைங்களா, இதுதான் முக்கியமான ஒரு லைனே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் மக்கள் வந்து ஒருத்தொட்ட வேலை செய்கிறாங்க. அவர் வந்து அவருடைய லாபத்துக்காக சில விஷயங்களை இந்த மக்களுக்கான கூலிகளை சரியாக தர்றது கிடையாது, சரியாக வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கான அமைச்சு தராதனால ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து கம்யூனிச சித்தாந்தத்தை பற்றி உள்வாங்கிறதுக்கான அந்த புரட்சியை வந்து இந்த படம் வந்து தந்திருக்கணும். அப்படி தரதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் செகண்டாக சொன்ன மாதிரி இந்த சிவனைந்தன் அப்படின்ற அந்த கேரக்டர், அந்த சின்ன பையனுடைய கேரக்டர் வந்து ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரியான தற்செயலாக ஒரு விஷயம் வந்து நிகழ்ந்துருது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவன் எப்போ சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 15 பேர் 20 பேர் செத்தது, இந்த கம்யூனிச விஷயங்கள் உள்ளே வந்தது, இந்த கம்யூனிசம் சித்தாந்தம் வந்து இன்னும் அதிகபட்சமாக இந்த மாதிரி கூலி ஆட்களுக்கு ஒரு யூனியன் வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதனால இந்த மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து இந்த படம் வந்து பார்வையாளருக்கு கொடுக்கல. இந்த 20 பேர் இறந்ததை கூட இந்த பார்வையாளர்கள், இந்த ஆடியன்ஸ், இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பையன் வந்து கடைசியாக வந்து ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த படத்தோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ட்ராக்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ட்ராக்ல சைல்டு லேபரை பற்றி இவங்க வந்து புரட்சிகரமாக சில விஷயங்களை வச்சிருக்கணும் கண்டிப்பாக. அது எந்த விதமான விஷயமும் இவங்க வந்து வைக்கல. சரி, 3வது ட்ராக்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் அப்படின்னு எடுத்துக்கு பார்க்கும்போது அதில் சில கம்யூனிச விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இருந்தாலும் கூட மக்கள் அதை பற்றி பெரிய அவேர்னஸ் அடையிற அளவுக்கு விடலை. அதாவது இந்த சிவனைந்தன் அப்படின்ற இந்த சின்ன பையனுடைய கேரக்டர் இவனுடைய வியூ பாயிண்ட்ல இருந்தே இந்த படத்தை காமிக்கிறதுனால கடைசியாக கூட அவன் எப்போ சாப்பிடுவான் அப்படிங்கிறதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர புரட்சிகரமான விஷயங்களை மக்களை இந்த படம் வந்து சிந்திக்க விடலை அப்படின்றத சொல்ல முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்லவர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்னா அதை யார் கொன்னாங்க, அவருக்கான நீதி வேணும் அப்படின்னு மக்கள் கேட்கணும்.
கொலை பண்ணப்பட்டவரை பார்த்து வெறும் அழுகை மட்டும் அழுதுட்டு போனாங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ ஏன் இந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த சின்ன பையன் ஏன் கஷ்டப்படுறான், வறுமையில் ஏன் மக்கள் இருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு செட்டப்பில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் இந்த ஆடியன்ஸ், அதாவது இந்த படத்தை பார்க்குற பொதுமக்கள் வந்து ஃபீல் பண்ண. உண்மையை சொல்லப்போனால் அந்த பையனை வந்து யாரும் சாப்பிட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்லாம் எந்த விதமான விஷயமும் கிடையாது. யதார்த்தமாக அவனுக்கு காலையில் கொஞ்சம் சாப்பிடாமே இருந்திருப்பான், அவனுக்கு சாப்பாடு சேர்த்து கொடுத்து அனுப்புவாங்க. பட் அவன் வந்து அதை வாங்காமல் ஸ்கூலுக்கு போயிடுறான். திரும்ப வந்து சாப்பிடும்போது கூட அவங்க அம்மா வந்து அவனை துரத்துற மாதிரி காமிச்சிடுறாங்க. இவனும் வந்து அவங்க அம்மா மேலே ஒரு பயத்தில் இருக்கிறான். திரும்ப அந்த சாவெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து இவன் சாப்பிடும்போது கூட அவங்க அம்மா அவனை துரத்துறதுக்காக போகலை, இருந்தாலும் அவன் பயந்து ஓடிட்டான். இப்படி தற்செயலாக நிகழக்கூடிய இந்த விஷயம், அதாவது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த விஷயத்துக்கு மக்களை நிறைய ஃபீல் பண்ண வச்சுட்டு ஒரு 20 பேர் 19 பேர் அந்த ஊரில் இறந்து கிடக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இது வந்து புரட்சிகரமாக இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கவே கூடாது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான விஷயம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணப்படுறத, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பொதுமக்கள் வந்து சிந்திக்கவே இல்லை இந்த படம் பார்த்துட்டு. ஸோ இந்த முதல் பகுதி, அந்த ஸ்கூல் கேரக்டர், இந்த ஸ்கூல் விஷயங்கள், இந்த பூங்குடி டீச்சர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கூட ஒரு சின்ன புரட்சிகரமான விஷயத்தை கூட அந்த சப்ஜெக்ட்லலாம் காமிக்கல, அந்த ட்ராக்ல வந்து காமிக்கல. ஸோ இந்த செகண்டாக இவனுடைய பர்சனல் லைஃப்பில் இவனுக்கு இந்த சிவனைந்தன் அப்படின்ற இந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த கஷ்டம் எல்லாமே வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதாவது இப்படி தான் இந்த பையன் வந்து கஷ்டப்படுறான், ஆமாம் இப்படி தான் இந்த கஷ்டம் வந்து இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னே இந்த பார்வையாளர்கள் வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடந்துடுச்சுன்றதை ஒத்துக்கிட்டு நம்ம வந்து அழுகுறோம். ஏன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, இயற்கையாக ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது. பட் இந்த சிவனைந்தன் கேரக்டர் வந்து வறுமையில் இருக்கிறது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு கேரக்டர் கிடையாது. அது வாண்டடாகவே இந்த சமுதாயத்தால் கட்டமைக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து பசங்க வந்து வேலைக்கு போகிறதும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னமும் கூட அங்கே நிறைய வாழைக்குலையை சுமந்துக்கிட்டு இந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கிற பசங்க வந்து பேட்டி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ பார்வையாளர்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது, இனிமேல் இது மாதிரி பசங்க வந்து அங்கே கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வையாளர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து தோண வைக்கணும். அதுதான் வந்து ஒரு படத்தோடைய வெற்றி அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பட் இப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னா, பார்வையாளர்களே ஒத்துக்கிறாங்க, ஆமாம் ஓகே இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஐயோ பாவம், இப்படி வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்கு இந்த படம். ஸோ 3வது பகுதியில் வர இந்த ஊர் மக்கள் அவங்க வந்து ஒரு கூலி ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து இங்கே கூலி ஆட்களாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழை அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்க முடியாது. ஒரு ஏழை அப்படின்லாம் இங்கே யாரும் கிடையாது. ஒருத்தன் ஏழையாக இருக்கான்னா அவனுடைய பேக்ரவுண்டு, அவனுடைய சமூகம் என்ன, அவனுடைய சமூகம் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க, லேண்ட் அவங்கள்ட்ட இருந்து எப்படி போச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த ஊர் மக்கள் அப்படி வந்து இவங்க கஷ்டப்படுறது வந்து இந்த ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஓகே அப்படி தான்ப்பா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு, ஐயோ எவ்வளோ கஷ்டம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பப்ளிக் ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஏன் இப்படியெல்லாம் வந்து ஒரு கிராமம் இருக்குது, ஏன் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க, இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, இவங்களுக்கு ஏன் வந்து இவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு இன்னமும் கை நீட்டி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, இவங்க வந்து லேண்டு இழந்ததுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லாதது காரணம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படம் சிந்திக்க விடலை. பார்வையாளர்களுக்கு இந்த மாதிரியான அரசியலை தோற்றுவிக்கவே இந்த படம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். இதை படத்தை பார்த்துட்டு வர எல்லா ஆடியன்ஸுமே வந்து அந்த பையன் சாப்பிடலை அப்படின்றதுக்கு தான் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர, இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஊருக்குள்ளே, இது ஏன் இறந்து போனாங்க, எப்படி இது மாதிரி வந்து நடந்துச்சு, ஏன் இவ்வளவு வறுமையில் வந்து இன்னும் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இவ்வளவு பெரிய வாழைத்தோப்புகள், பல ஏக்கர் கணக்கில் இருக்கிற வாழைத்தோப்புக்கு நடுவில் எந்த விதமான ப்ராப்பர்ட்டி லேண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன கிராமம், ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கிராமம் மாதிரியான கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் யார், இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பணக்காரராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த படத்தில் எழுப்பவும் படலை, பார்க்குற பார்வையாளர்களுக்கும் அதை வந்து கடத்தப்படலை. ஸோ அட்லாஸ்ட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்த்தோம் அழுதோம் எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு நபரை பார்த்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாலும் அவரை பார்த்து அழுதுட்டு யார் கொலை பண்ணா, எதுக்கு பண்ணா, இதுக்கான தண்டனை வந்து அவனுக்கு பெற்றுத்தரணும், இந்த மாதிரியான சிந்தனைகளை பார்வையாளர்களுக்கு கடத்தலை.
கொலை செய்யப்பட்டான், ஆமாம்பா அவன் அப்படி தான் கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் அட்லாஸ்ட் வந்து ஐயோ பாவம் இவனை பாரு, ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்படின்னு தான் மக்களை சிந்திக்க விட்டுருக்க தவிர இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படம் சொல்லலை. வாழை அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்க்குற பார்வையாளர்களை கண்ணீர் விட வைத்திருக்கிறது, ஃபீல் பண்ண வச்சிருக்கு. பட் என்ன காரணத்துக்காக ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படின்னா, இந்த சிவனைந்தன் கேரக்டர் வந்து வாழைக்குலையை சுமக்கிறான், இவன் வந்து எப்படி விடுவிக்கப்படுவான், இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட இவங்க வந்து ஃபீல் பண்ணல. கடைசியாக வந்து இவன் வாழைக்குலையை சுமக்கிறதும் அதை வந்து சுமக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரியும் திரும்பவும் அந்த வாழைக்குலையை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட கிடையாது. அவன் வாழைக்குலையை சுமக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். பட் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியாக அவன் ஒரு நாள் சாப்பிடலை அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த மக்கள் வந்து எல்லாரையும் வந்து சிந்திக்க வச்சு, அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த மக்கள் எல்லாமே ஃபீல் பண்ண வச்சிருக்கு இந்த படம். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியாக போனவன் வேணும்னா எனக்கு கொஞ்சம் இடம் தாங்க, எனக்கு கொஞ்சம் பாவம், நான் கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறதை பார்க்கலாம். கெஞ்சறதை வந்து ஒரு நியாயம்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதே நாட்டில் இதே இடத்துல பூர்வ குடிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு கூலி ஆட்களாக இருப்பதை வந்து அவங்க அப்படித்தான் அப்படின்னு காமிச்சிருக்கிறது தான் இந்த படம். ஸோ உணர்வு ரீதியாக, கமர்ஷியல் ரீதியாக, ஒரு கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தாலும் அரசியல் பேசுகிற விஷயத்தில் இந்த படம் வந்து தன்னுடைய கடமையை தவறி இருக்கு.